இதுல 20,000 ரூபாய் இருக்குமா? மாசத்துக்கு 4 விளம்பர படத்தில் நடிச்சீங்கன்னா போதும். உங்க குடும்பத்தை நீங்க சூப்பரா வச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச் சார். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ சம்பாதிச்ச முதல் சம்பளம் மனுஷங்க கையில கொடுக்காத, சாமி கிட்ட வச்சு கொடு. நல்ல விஷயம் தாங்க. சரி போலாமா? ஏங்க லட்சுமி கூட வெற்றி போயிருக்கான்ல? ஆமா சார். போஸ்ட் ஏங்க நாம இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள நமக்கு யாரு லெட்டர் போட்டிருப்பாங்க? அது நமக்கு வந்ததுன்னு எப்படி தெரியும்? நமக்கு முன்னால குடியிருந்தவங்களுக்கு கூட வந்திருக்குமா? இந்த இருப்பா வர்றேன். இங்க நாச்சி முத்துங்கிறது யாரு? நான் தான்ப்பா. உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? எங்க இருந்து வந்திருக்கு? பொள்ளாச்சி கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. கோர்ட்ல இருந்தா? சரிப்பா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏன் அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டர் எல்லாம் படிக்கிறீங்க? இது அடுத்தவங்களுக்கு வந்தது இல்லம்மா, நமக்கு தான் வந்திருக்குது. எங்க இருந்து வந்திருக்கு? பொள்ளாச்சி கோர்ட்ல இருந்து நம்ம இட விஷயமா விசாரணைக்காக கூப்பிட்டு இருக்காங்கப்பா. ஆமா, இந்த அட்ரஸ் அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? ஏங்க லக்ஷ்மி தாங்க கொடுத்திருப்பா. அவதான் ஒரு நாளைக்கு ஒரு முறை வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காளே. கோர்ட்ல இருந்து என்ன தாப்பா வர சொல்லியிருக்காங்க? போயே ஆகணும். என்னப்பா? வள்ளியம்மா, என்னங்க கையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என்ன கையில ஒரு 400-450 ரூபாய் இருக்குங்க. அப்படியா? அதை வச்சுக்கிட்டு ஊருக்கே போக முடியாத, அப்புறம் எப்படி திரும்பி வர்றது? வேற ஏதாவது சில்லற செலவு இருந்தா அதை பார்க்கணும். தங்கவேலு, உங்ககிட்ட ஏதாவது இருக்காப்பா? இல்லையப்பா. எப்படா 400-500 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி போயிட்டு வர்றது? இந்த கேஸ் முடிஞ்சா நம்ம வாழ்க்கையே மாறுன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு போகவே வழி இல்லையே. மாமா, அத்தை, அத்தை இந்தாங்க. என்னம்மா இது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. என்ன இது? அத்தை, நான் விளம்பர படத்துல நடிச்சேன். ஆமா, அதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளமா? ஆ, நான் ஒரு மாசம் கழிச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், இப்பவே கொடுத்துட்டாங்களா? ஆமா அத்தை. என்னாச்சு அத்தை? என்னாச்சு மாமா? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன லெட்டர் இது? பரவாயில்லையே மாமா, நேத்து லாயர் கிட்ட பேசினப்போ வந்துரும்னு அவரே சொன்னாரு. ஏமா, நீ தான் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தியா? ஆமா மாமா, நான் தான் கொடுத்தேன். அனுவோட அப்பா வீட்டு அட்ரஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அப்புறம் இந்த வீடு தான் நமக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் இந்த அட்ரஸ் கொடுத்துட்டேன் மாமா. அப்படியே லட்சுமி? ஆமா அத்தை. அதுக்குதான் போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு கையில பணம் இல்லையேன்னு அந்த யோசனையிலேயே இருந்தோம். அதுக்குதான் எல்லாரும் கவலையா இருக்கீங்களா? ஆமா ஆமா, எதுக்காக நம்ம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடக்க போறப்போ இப்படி ஒரு சூழ்நிலை. என்ன மாமா சூழ்நிலை அது இதுன்னு? அதுக்காக தான் அந்த கடவுள் விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு போல இருக்கு. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க, போயிட்டு வாங்க மாமா. அட புடிங்க மாமா. ஏமா, நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதம்மா. 20,000 ரூபாய் இருக்கு மாமா, நீங்க எடுத்துட்டு போங்க.
அப்பா இவ்வளோலாம் ஆகாதுப்பா. போக வர 800ல இருந்து ஒரு 1000 ரூபாய் ஆகும். சாப்பாடு மத்த செலவுக்கு இன்னொரு 500 ரூபாய். கோர்ட்ல பியூனுக்கு டவாலிக்கு அப்படி இப்படின்னு இன்னொரு 500 ரூபாய் ஆகும். அவ்வளவுதான்ப்பா. ஆக மொத்தத்துல 2000 ரூபாய் இருந்தா போதும்பா. வச்சுக்கோங்க. அதிகமா இருந்தா வெட்டியா செலவாகும். அப்புறம் வெறும் கையோட வந்து நிப்பீங்க. ஏன்னா இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. சரிப்பா, இத பத்திரமா வச்சிடுறேன். இல்ல மாமா, வரப்பவே அது எதுக்குன்னு பட்ஜெட் போட்டுட்டு வந்தோமா, அதனாலதான் மீதி எடுத்துட்டு போறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. மாமா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, இதையும் வச்சுக்கோங்க. எனக்கு கன்வீன்ஸ்னு கொடுத்தாங்க மாமா. சரிம்மா. அனு, வா அனு, வா வா. அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. உடம்புக்கு என்னவா அம்மாவுக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மன பிரச்சனை தான். மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. எல்லாம் உன்னை பத்தின கவலையாதாம்மா இருக்கும். ஆமா அத்தை. சரி, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. மாமா கோர்ட் விஷயமா பொள்ளாச்சி போறாரு, அதான் பேசிட்டு ஓ, இருந்தோம். அப்பாடா, ஒரு வழியா அதுக்கு விடுவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லுங்க. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. போமா போ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு அப்படி நடந்துக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? மாமா கிட்ட எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டீங்க? அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு தெரியுமா? லக்ஷ்மி, அவர் ஒருத்தர் மனசு கஷ்டத்தை பார்த்தா இந்த மாசம் முழுக்க இந்த குடும்பமே கஷ்டப்படும். அதனை நினைச்சு பாத்தியா? லக்ஷ்மி, ஏதோ திடீர்னு அதிர்ஷ்டம் மாதிரி இப்படி விளம்பர படத்துல நடிக்கிற வாய்ப்பு வந்து கை மேல காசு வந்திருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் போல இருக்கு. அப்படி வந்த பணத்தை மொத்தத்தையும் நீ தூக்கி அவர் கையில கொடுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்னங்க ஆக போகுது? ஒத்த பைசா இல்லாம திரும்பி வருவாரு. என்ன வெற்றி? என்ன செலவோ அதை பண்ணிட்டு மிச்ச பணத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறாரு, அவ்வளவுதானே? நீ எங்க அப்பா பத்தி புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். அள்ளி கொடுத்த கை அவரது. வழியில ஊர்ல எவனாவது கஷ்டம்னு சொன்னா மொத்த பணத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு நான் நாட்டாமன்னு வெட்டி பெருமை பேசிட்டு பஸ் கூட பைசா இல்லாம சென்னைக்கு நடந்தே வந்துருவாரு. பணத்தோட அருமை அவருக்கு தெரியாது லட்சுமி. தெரிஞ்சிருந்தா அவரு நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டாரு. இல்ல வெற்றி, நடந்தது எல்லாத்தையும் அவர் மேலேயே தூக்கி போடாதீங்க. இங்க பாருங்க, நடந்த எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருமே தான் காரணம், புரியுதா? அப்படி பார்த்தாலும் நாங்களே தப்பு பண்ணிருந்தாலும் அது அவர் எங்களை சரியா வழி நடத்தாததுனால நாங்க பண்ண தப்பே தவிர எங்களோட தப்பு இல்ல. என்ன வெற்றி தப்பா பேசுறீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கஞ்சோ கூழோ குடிக்கிறோம்னா அது அவர் செஞ்ச புண்ணியத்தினாலதான். அவர் செஞ்சது புண்ணியம் இல்ல லட்சுமி, இழிச்ச வாய்த்தனம். இன்னைக்கு நாம வாழ்றது நாம போராடுறதுனாலதான்.
தெரியாத ஊர்ல நாம நாயா பேய அலைஞ்சு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாம ஏதோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அதுல சம்பாரிச்சுட்டு வந்திருக்கோம். அதுவே நம்மளுக்கு பத்தாது. அதுல நீ இப்படி பண்ணா நாம என்ன ஆகுறது சொல்லு? ஏங்க அவர் போறது நமக்காக, எழுந்த நம்ம சொத்தை மீட்கிறதுக்காக. அதுக்கு கூட இந்த பணத்தை கொடுக்க யோசிச்சா என்னங்க அர்த்தம்? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. எவ்வளவு தேவையோ அது மட்டும் கொடுத்தேன். இது பாருங்க வெற்றி, நீங்க சொன்ன முறை செஞ்ச முறை ரொம்ப தப்பு. எல்லாரும் மனசு உடைஞ்சு போய் நின்னுட்டாங்க தெரியுமா? இங்க பாரு லட்சுமி, அவங்க மனசு இவங்க மனசுன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம மனசு காலி ஆயிடும். ஏன் வெற்றி இவ்வளவு சுயநலமா பேசுறீங்க? இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா சுயநலமா தான் இருக்கணும். பணக்காரன் ஆகணும்னா கஞ்சனா தான் இருக்கணும். பச்சாதாபம் பார்க்க கூடாது. இனிமே ஒரு தெளிவான வாழ்க்கைய வாழலன்னா அவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையையும் நாம இழந்துருவோம். இந்த விஷயத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தாராள பிரபு மாதிரி அள்ளி கொடுத்தோம்னா அந்த கடவுளும் நம்மள தள்ளி வச்சிருவாரு. வெற்றி, இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் லக்ஷ்மி, இனிமே நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தையோட எதிர்காலம் இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அப்பதான் இது தழைக்கும் பிழைக்கும். இல்லனா நாமளும் நடுத்தெரு நாராயணா தான். பார்த்து நடந்துக்கோ. அடுத்தவங்க மனசை பார்க்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நம்மளையே நாம பார்த்துக்கணும். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னாரு. பேக்கப். இனிமே இந்த விஷயத்துக்கும் நீ பேக்கப் சொல்லிடு. வெற்றி, நீங்களே அப்படி பேசுறீங்க. இந்த சென்னை உங்களை இப்படி மாத்திருச்சா இல்ல வறுமை உங்களை இப்படி மாத்திருச்சா? என்னது இது பூ? எப்ப வாங்கினது? நேத்து உனக்காக வாங்கிட்டு வந்தது. அல்வாவா? இது எப்ப வாங்குனீங்க? இதுவும் நேத்து உனக்காக வாங்கினது. வேஸ்டா போக கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் எதுவுமே நடக்கிறது இல்லையே. நான் தான் அம்மா வீட்ல தங்க போறேன்னு தெரியும்ல. அப்பா தான் மாமா கிட்ட நான் அங்க இருக்க போறேன்னு சொன்னாரு. உங்களையும் அனுப்பி வைக்க சொன்னாரு. நீங்க தான் வரல. ஏன் உனக்கு ஒரு ஃபோன் பண்ண தெரியாதா? இந்த மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்ல தெரியாதா? ராத்திரி பூரா நீ வருவேன்னு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி வச்சுதான் மிச்சம். இந்த மல்லிகைப்பூ அல்வாலாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ? பொண்ணுங்கன்னா அவ்வளவு சீப்பா போயிட்டோமா? மல்லிகைப்பூ அல்வாக்கெல்லாம் மயங்கிறதுக்கு பழைய விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த காலத்துல. சரி, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். எதுக்கு இப்ப எனக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறேன். ஏய், எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? எல்லாம் அதுக்குதான். ரொம்ப அசிங்கமா இல்ல? அன்னைக்கு தானே சொன்னேன் நமக்குள்ள ஏதோ வேணான்னு. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்லாம் சொன்னீங்க. ஏய், நீ கூட தான் அன்னைக்கு சொன்ன எங்க அப்பாட்ட பேச மாட்டேன், ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு. நீ ஆபீஸ்க்கு போயிட்டு தானே இருக்க, உங்க அப்பாட்ட பேசிட்டு தானே இருக்க. அதுவும் இது ஒண்ணா சக்தி. நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அனு, நீ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியா? ஆமா, நான் சீரியஸா தான் பேசுறேன். முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏய், இது நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும், ஜெயிச்சாதான் கல்யாணம்னு. அதை விட்டுட்டு இப்போ வந்து சொல்ற கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ குடும்பம் நடத்துறதே பிரச்சனையா இருக்குல்ல?
தாம்பத்தியத்துக்கான மனநிலையில நான் இல்ல. ஒரு பக்கம் குடும்ப கஷ்டம், இன்னொரு பக்கம் எங்க அம்மா குடும்பம் சரியில்லை. இதுல எப்படி சக்தி? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத காலம் எது? வயசும் போய் வாலிபமும் போய் எதுவுமே நடக்க போறதில்ல. நீ சொல்ற மாதிரி நாம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம்னா செட்டில் ஆக போறதும் இல்ல, எதுவும் நடக்க போறதும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ இதுக்கு சம்மதிக்காததுக்கு நீ சொல்ற காரணம் எல்லாம் பொய்ன்னு தோணுது. வேற ஏதோ ஒண்ணுக்காக நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு தோணுது. வேற என்ன காரணம்? நீங்களே சொல்லுங்க. என்ன வேணா இருக்கலாம். ஏன் குழந்தை கலைஞ்சதுல இருந்து இன்னொன்னு உண்டாயி அதுவும் கலைஞ்சிருமோங்கிற பயமா கூட இருக்கலாம். அந்த பயத்துல உண்டானதானே கலையறதுக்குன்னு நீ நினைச்சு கூட இப்படி பண்ணலாம். யார் கண்டா? நான் நினைக்கிற காரணமா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற காரணமோ, ஏதோ ஒண்ணா இருக்கட்டும். ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. நானும் ஒரு பொண்ணுதான் சக்தி. எனக்கு மட்டும் ஆசா பாசங்கள் இருக்காதா? இருக்கு. ஒரு வைராகியத்துல நான் இருக்கேன். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்க கூடாதா? பாப்போம் உன் கண்ட்ரோல் எவ்வளவு தூரம்னு. என்னால முடியும் சக்தி. என்னாலையும் முடியும். அதுக்கு ஒரு சரியான காரணம் இருந்தா. காரணம் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க சக்தி. என்னால உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது. சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அனு, இந்த பஸ்ல சீட்டு கிடைக்கிறதெல்லாம் குதிரை கொம்பா இருக்கு. எங்க சீட்ல உட்கார்ந்திருக்கவங்க டிப்போலயே ஏறி இருப்பாங்க. கொஞ்சம் சரி. நிக்கலாம். நாளையில இருந்து நாமளும் டிப்போக்கு போய் சீட்டை பிடிக்கிறோம். சாரி 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 சாரி. உங்களால கொஞ்ச நேரம் கூட நின்னுட்டு வர முடியாதா? நின்னுட்டு வர்றது பத்தி இல்ல. ஒரு கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்கோம். நாம கார்ல போயிட்டு வருவோமா, இப்படி பஸ்ல போவோமா? ஏதோ ஒரு நாள் நீ ஆசைப்பட்டன்னு பஸ்ல வந்தா நீ இதே பொழப்பாக்கிட்டீ. ஏன் உங்க அப்பா கம்பெனி கார்ல நம்மள பிக்கப் பண்ணி டிராப் பண்ணலாம்ல? இப்ப எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? அவர் ஒண்ணும் நம்மள பஸ்ல வர சொல்லல. நான் தான் இந்த முடிவே எடுத்தேன். எதுக்கு அப்படி ஒரு முடிவு? இல்ல, நாமளும் வேலைக்கு போறோம், லக்ஷ்மி அக்காவும் வேலைக்கு போறாங்க. நம்மள பிக்கப் பண்ண தினமும் கார் வந்தா பஸ்ல போற அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான். வா உட்கார். இல்ல பரவாயில்ல. உட்காரணும். இல்ல நீங்க வேணா உட்காருங்க, நான் உட்காரல. உட்காருன்னு சொல்றேன்ல. இல்ல பரவாயில்ல. ஹலோ 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 சார், கால் வலிக்கு சார். ரொம்ப நேரமா பின்னாடி நின்னுட்டு வரேன். இருந்த சீட்டும் போச்சு. போனா போது விடுங்க. பிறந்து வளர்ந்தது சென்னையிலங்கிற ஆம்பளை பக்கத்துல உட்கார இவ்வளவு கூச்சப்படுற? கூச்சோன்னு யாருங்க சொன்னா? பஸ்ல இப்படி நின்னுட்டே போறது ஒரு தனி சுகம் தான்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் இப்படி போயிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க கூட தான் இப்படி போறேன். இதெல்லாம் ஓகே தான். இப்படி நின்னுட்டே வந்தா கால் வலிக்கும், அதை மறந்துட்டியா? எனக்கெல்லாம் கால் வலிக்கல, ஜாலியா தான் இருக்கு. அதனால நான் அதுக்கு சொல்ல வரல. போறவங்க வரவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கணும். சில பேர் உரசிட்டு போவாங்க. கூட்டத்துல நெருக்கடி அதிகமா இருக்கும். வேர்வை நாத்தம் வரும். அது வேற நம்ம மேல ஒட்டும். ஐயோ போதும் உங்க விளக்கம். தயவு செஞ்சு நிறுத்துங்க. அங்க உட்கார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? கால் வலிக்குது. நின்னுட்டு வரத பத்தி விளக்கெல்லாம் கொடுத்த. இப்ப நீயே போய் உட்கார்ந்துகிட்ட. வேணா நீங்க உட்காருங்க, நான் எந்திரிக்கிறேன். வேணா வேணா உட்கார்.